மோஸ்ட்லி வந்து என்னன்னா வந்து ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சராக இருக்கணும், இல்லை சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணனா வந்து ஸோ மோஸ்ட்லி டெவலப்பரோ இல்லை யூஸரோ வந்து ரிஸ்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னன்னா ஸோ கான்ட்ராக்ட் டு த சிஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ மோர் ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ப்ராசஸர் வந்து மைக்ரோப்ராசஸர் வந்து ரொம்ப லோட் ஆகுது. ஸோ அதனால் ஒன் மோர் அட்வான்டேஜ் என்னன்னா வந்து உங்களுக்கு பேரல் ப்ராசஸிங் ஆர் பைப்லைனிங் வந்து பாசிபிள் இன் ரிஸ்க். வேற சிஸ்கில் வந்து அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா பைப்லைனிங் வந்து உங்களுக்கு வந்து பைப்லைனிங் பாசிபிள்ன்றதுனால ரிஸ்கில் வந்து யூ கேன் எக்ஸிக்யூட் த மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஏ சேம் டைம். ஸோ இது இவென்ச்சுவலி உங்களோட மைக்ரோப்ராசஸரோட ஸ்பீடு இல்லை எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன் மோர் திங் ரைட். ஸோ ஆஸ் வி நோ ரைட், ஸோ ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஃபார் த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸோ இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் ரைட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கம்பேர் டு த ரிஸ்கில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ மெமரி டு ஸ்டோர் அண்ட் லோட் each instruction will be so just like this is a comparison between RISC and CISC, or like so what is the advantage of RISC over the CISC, right? Okay, CISC la pathina vandu so ella instructions mostly all the instruction will be executed directly on the system memory. So only pathina vandu ungalku vandu so arithmetic logical operation பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஎல்யூ யூனிட்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும், லைக் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் நம்ம பார்த்த மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஸோ ரிஸ்க் ஆர்கிடெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உங்களுக்கு ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். ஸோ மெமரியிலேருந்து காப்பி ஆகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த ரெஜிஸ்டர்ஸில் காப்பி ஆகி லோட் ஆகி ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். யூ கால் இட் அஸ் டேரக்ட் எக்ஸிக்யூஷன் மாடல்னு சொல்லலாம். ஸோ யூ வில் நாட் ஹேவ் அ மைக்ரோ கோட் இன்ஜின் லைக் வாட் வி ஹேவ் இன் சிஸ்க், ரைட்? சிஸ்கில் வந்து உங்களுக்கு அடிஷனல் ஒரு மைக்ரோ கோட் இன்ஜின் இருக்கும். ஸோ தட் கை ஸோ அந்த மைக்ரோ கோட் இன்ஜின் தான் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கும். பட் ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து இங்கே ரிஸ்கில் கிடையாது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் கான்ட்ராஸ்ட் வித் த சிஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் சிம்பிள். ஸோ அதனால் என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும் மோஸ்ட்லி ஃபார் த என்டையர் ரிஸ்க் ஆர்கிடெக்சரில். லைக் உங்களை வந்து என்னென்னா லோட் அண்ட் ஸ்டோர், அப்புறம் வந்து என்னென்னா கம்பேர், தென் லைக் ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் லைக் ஆட், மல்டிப்ளிகேஷன், அது மாதிரி ரொம்ப பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தீங்கன்னா 30 to 40 தான் இருக்கும் ரிஸ்கில். தென் என்னன்னா வந்து ஸோ ஆஸ் வி நோ ரைட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் வந்து ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட் இன் ஒன் கிளாக் சைக்கிள். Then parallel processing, right? So so RISC will support the parallel processing, so it will increase the speed of the execution. Then format and size side, CISC la pathina வந்து each instruction will have the different format and different size because so it's a group of instruction, right? But இங்க பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ரிஸ்கில் எடுத்துக்கிட்டாலுமே it will be like so fixed size, fixed format. So the other one, right? So instructions are number of instructions வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து same instruction can be executed in like so multiple places for the multiple reasons, right? So அதனால வந்து ஸோ ப்ரோக்ராம் கோடு வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸிக்யூட் டு ரன் த ப்ரோக்ராம் வந்து மெமரி வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படும். தென் த லாஸ்ட் ஒன், ரைட்? ஸோ சிஸ்க் வந்து என்னென்னா ஹார்ட்வேர் எம்பசிஸ் பிகாஸ் இட் யூசஸ் த மைக்ரோ கோட் என்ஜின் டு டிகோட், ரைட்? பட் ஹியர் வந்து என்னென்னா வந்து மோஸ்ட்லி எல்லாமே சாஃப்ட்வேர் சைடு அதை இன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்துக்கும். திஸ் இஸ் ரிஸ்க் இஸ் சாஃப்ட்வேர் எம்பசைஸ், பர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் அண்ட் த ரிஸ்க். பர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து சேம் தான் ஏதோ ரிஸ்க் இல்லை சிஸ்க்கு. என்னென்னா வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் நம்பர் ஆஃப் கிளாக் சைக்கிள் டு பி டேக்கன் டு எக்ஸிக்யூட் ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் ஃபார்முலா. சிஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து சிபியூ சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி பிகாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி சிம்பிள். ஆல்சோ என்ன ஆகுனா வந்து பேரலல் ப்ராசஸிங் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து so multiple instruction can be executed at the same time because of the pipeline. So உங்களுக்கு average clock cycle taken for the execution program வந்து reduce ஆகும். So thereby like so it increasing your performance. So advantages of RISC. Okay, so advantages of RISC. So already we discussed, right? So all the instructions from your memory will be copied to the registers and then executed, right? So direct interaction to the memory and the system memory வந்து ரொம்ப கம்மி. So load and store operation have access to the memory.
So then another advantage என்னன்னா வந்து so during the design, right? So compared to the CISC, RISC designing வந்து ரொம்ப simple because the operations instruction எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்றதுனால so number of transistor or like so other electronic components required for an RISC architecture is very less compared to the CISC. This is the advantage of RISC. Okay, so now we know the basics of CISC and RISC. So okay, so last time வந்து so what is the basic difference between CISC and RISC ன்றத பார்க்க போறோம். CISC is an hardware emphasis, அதாவது என்னன்னா so it will use the microcode engine to the decode and other operations, whereas RISC is an emphasis on software because instructions எல்லாம் ரொம்ப simple, so அதனால வந்து execution doesn't need much like so powerful hardware. And the CISC multiple instruction sizes and format, அது ஏன்னா வந்து so it will be like so group of multiple simple instruction, so அதனால பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமுக்கு இல்ல ஆபரேஷன் தகுந்த போல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே வந்து சைஸும் ஃபார்மட்டும் வேரி ஆகும். whereas in RISC வந்து எல்லாமே simple instruction, each and every instruction have the same format and size. CISCல வந்து less registers, ஏன்னா வந்து most of the instructions will be load directly from the system memory and execute there, but whereas in RISC பாத்தீங்கன்னா வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து மெமரியில எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து ரெஜிஸ்டர்ல காப்பி ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ RISCல பார்த்தீங்கன்னா you will have more registers. Then CISC is a more addressing modes because of the complex instruction. RISCல வந்து so it's a simple instruction, so you don't need more addressing mode. So in CISC extensive use of microprogramming because என்னன்னா வந்து நீங்கள் மைக்ரோகோட் யூஸ் பண்ணுவீங்க, பட் இங்கே வந்து RISCல வந்து ஸோ மைக்ரோகோடு கிடையாது, பட் கம்பைலர் டிசைன் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. Then CISCல execution time வந்து difference per each instruction, but in RISC it's only one clock cycle per instructions. CISCல வந்து pipelining it's not possible, but in RISC it's possible. But if you take the recent technology, so Intel or AMD எடுத்தீங்கன்னா வந்து so though it is called as CISC processor, but pipelining is possible. அது என்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம். General, right? So in the latest today's processor எல்லாமே பார்த்தீங்கன்னா it's a CISC methodology. ஏன்னா ஸோ ஆர்கிடெக்சர் எடுத்திங்கனாலே சிஸ்கா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் எடுத்திங்கனாலே வந்து ப்ராசஸ் எல்லாமே வந்து மில்லியன்ஸில் இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸர்லையுமே இட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர். ஸோ தே ஹாவ் டு கோ ஃபார் அன் சிஸ்க் பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டி. பட் ஸோ ரிஸ்க்லேருந்து சில ப்ராப்பர்ட்டியும் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க, லைக் பேரல் ப்ராசஸிங் எல்லாமே இதாக இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் லேட்டஸ்ட் ப்ராசஸ் நம்ம சிஸ்க்லையும் இல்லை ரிஸ்க்லையும் இல்லாத வந்து ஸோ ரீசெண்ட் டெக்னாலஜிஸ் இல்லை ரீசெண்ட் ஃபீச்சர்ஸ் நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வந்து ஜஸ்ட் டு ஹேவ் லைக் ஸோ ஹையர் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, ரைட்? ஆன் சிப் கேஷ் கிளாக்ட் அஸ் ஃபாஸ்ட் அஸ் த ப்ராசஸர். அப்படி என்னன்னா ஸோ மைக்ரோ ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸரில் வந்து கோர்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து என்னென்னா கேஷ் மெமரின்னு இருக்கும். கேஷ் மெமரி எதுக்குன்னா ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெமரியிலேருந்து லோட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸோ அந்த கேஷில் வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாக்கு வந்து CPU doesn't have to go to the memory, ஸோ கேஷ்லேருந்தே ஃபெச் பண்ணிக்கும். ஸோ அந்த கேஷ் மெமரி பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசரோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாகவே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து CPUவோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 3.2 GHz, பட் வேற மெமரியோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 1.6 GHz இல்லை 2.2 GHz தான். ஸோ இதுதான் வந்து பாட்டில் நெக். ஓகே, CPU எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு மெமரியிலேருந்து டேட்டா வந்து ஃபெச் ஆகாது. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு கேஷ் மெமரி வந்து CPUவோட ஸ்பீடுக்கே வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும், டேட்டா fetching speed வந்து ஜாஸ்தியாக இருக்கும். Then additional functional units for the superscalar execution. So modern microprocessor பார்த்தீங்கன்னா நிறைய execution units இருக்கும் apart from your CPU. Then support for the floating point operation. So apart from the integer, floating point operation support பண்ணும். Then branch prediction, out of order execution. So இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து fast executionக்கு வந்து so latest technology வந்து அடாப்ட் ஆயிருக்கு. Okay. ஸோ டுடேஸ் ப்ராசஸர் ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வந்து பேரியர் பிட்வீன் RISC அண்ட் CISCக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மினிமல் தான் டுடே ப்ராசஸரில். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ரெகுலர் எக்ஸிக்யூஷன் யூனிட் இன் ALE, ரைட்? ஸோ வாட் ஆர் த லேட்டஸ்ட் ப்ராசஸர் யூசிங், ரைட்? ரேபிட் எக்ஸிக்யூஷன் என்ஜின். என்னன்னா ஸோ மோர் தென் ஒன் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும். எதுக்குன்னா so multiple instruction can be executed or like so same instruction can be executed in a two different ALU. அது என்ன பண்ணுன்னா it will reduce your clock cycle to the off. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூஷன் ட்ரேஸ் கேஷ் என்னென்னா மைக்ரோ கோட் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோடில் வந்து
12K வரைக்கும் வந்து மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் டேட்டா ப்ரீஃபெச் லாஜிக். ஸோ இது என்னன்னா வந்து இட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. என்னன்னா ஸோ யுவர் ப்ராசஸர் வில் ப்ராசரே வந்து டிட்டர்மைன் பண்ணும், அதாவது வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த போல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி உங்களுக்கு கேஷ் மெமரியில் வந்து லோட் பண்ணிடும். ஸோ சிபியூ வந்து ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். Then new instructions, SIMD instruction சொல்றாங்க, not from your regular arithmetic logic instruction, right? SIMD instruction or special instruction. இது எதுக்குன்னா, so when you are processing with your multimedia device, right? Suppose நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணணும், இல்லை டேட்டா ப்ராசஸிங் பண்ணணும், இமேஜ் ப்ராசஸிங் பண்ணணும்னா வந்து இந்த SIMD ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கால் ஆகும். Then hyper-threading technology. Hyper-threading technology என்னன்னா, so you will have a number of cores. latest technology, latest processor பார்த்தீங்கன்னா வந்து so more than one cores இருக்கும் ப்ராசஸரில். by enabling hyper-threading in BIOS, so number of cores வந்து logically double ஆகும், not physically. So logically it's kind of CPU virtualization. So now we know what is CISC and RISC and what is the latest processors are using, right? And summary பார்த்தீங்கன்னா வந்து so இந்த side வந்து just it's called as a summary. Okay, CISC processor வந்து more difficult to design and expensive to build because என்னன்னா வந்து you need to have an additional hardware module for microcode and number of transistors will be more. So that's the reason, like, CISC design is always a complex. But whereas in RISC, right, simple instructions are simple. So the number of transistors required to execute the instruction will be the very less. So also, like, you don't need a microcode engine. So RISC is a simple one to design. The last one, so it's on the today processor, right? So the same processor used both RISC and CISC. The manufacturing technology will follow the CISC, whereas like so it took the additional benefits from the RISC and implemented on the same processor, right? Like என்னன்னா வந்து உங்களுக்கு pipelining processing எல்லாமே வந்து உங்களுக்கு latest processorல இருக்கு. So with that, like so you will have a basic idea of microprocessor and RISC and CISC. So next videoல வந்து நம்ம வந்து 8085 processor எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்க போறோம். Thanks.